ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து எஃப்ஐஆர் உடனே போட்டோம், எந்த ஒரு டைமிங் இல்லாம இரவு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸ் வந்து எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து கண்டினியூஸா அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் வந்து எங்களால் எடுக்க முடியும். விரைவாக அரசின் தரப்பு நிவாரண உதவி தொகை கிடைக்க எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது ஏற்கனவே ரிக்வெஸ்ட் பண்ணதுதான், நேத்திலிருந்து நாங்கள் கண்டினியூஸா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு போக்சோ கேஸா வாங்கினால கண்டிப்பா ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் வந்து கண்டிப்பா வெளியில வந்து நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் த மீடியா டு நாட் ரிவீல். சான்ஸ் பண்ணியிருந்தா கூட அது தயவு செய்து ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸை வந்து தமிழக காவல்துறை கடந்த 21/5/2026 அன்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் கோவை மாவட்ட சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பள்ளப்பாளையம் பாரதிபுரம் அருணகிரிநாதர் வீட்டில் வெளியே விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமி மாலை சுமார் 5 மணி அளவில் காணாமல் போனதாக காவல் அவசர உதவி எண் 100 மூலம் தகவல் கிடைக்கப்பெற்றது. தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு புகார் பெற்று அதே இரவு சுமார் 10 மணி அளவில் குழந்தை காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருமத்தம்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காணாமல் போன சிறுமியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. விசாரணையின் போது சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த கார்த்தி வயது 33, தகப்பன் பெயர் காசிநாதன். இவர் சிறுமியின் குடும்பத்திற்கு பழக்கமான அண்டை வீட்டில் வசிப்பவர். இவர் சிறுமியை அழைத்து சென்றதை உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள மரியா ரோஸ் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் மாடியில் பதுங்கியிருந்த குற்றவாளி கார்த்தியை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவர் மேல் மாடியில் இருந்து குதித்ததில் அவருக்கு வலது கை மற்றும் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் நடைபெற்ற விசாரணையில் பாரதிபுரம் பள்ளப்பாளையத்தை சேர்ந்த மோகன் வயது 30, தகப்பன் பெயர் ராமசாமி என்பவர் முக்கிய குற்றவாளிக்கு உறுதுணையாக இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். கைது செய்யப்பட்ட கார்த்தி தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வழக்கு சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்புடையது என்பதால் வழக்கில் போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கை மற்றும் காவல்துறையினர் தயார் நிலை காரணமாக 24 மணி நேரத்திற்குள் வழக்கு கண்டறியப்பட்டு வழக்கின் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விரைவாக அரசின் தரப்பு நிவாரண உதவி தொகை கிடைக்க எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் இன்னைக்குதான் போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் வந்த பிறகுதான் அது வந்து இனிஷியேட் செய்யப்படும். அதாவது ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து டாக்டர் சொன்னதை வச்சுதான் இது வந்து போஸ்டோ
ஏறத்தாழ அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து எஃப்ஐஆர் உடனே எஃப்ஐஆர் போட்டோம், எந்த ஒரு டைமும் இல்லாம எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணுன்ற நோக்கத்துல இரவு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸ் வந்து எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் வந்து எங்களால் எடுக்க முடியும். நேற்றுக்கு சுமார் ஒரு 6 மணி, ஈவினிங் 6 மணி நினைக்கிறேன். அதுதான் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர் வந்து விரிவான அறிக்கை கொடுக்குற வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு ஸ்கூல் தொழிலாளர் மோகன்ராஜ் வந்து கார்த்தியோட மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு வந்து இந்த குற்றம் இவர் செஞ்சது வந்து அவருக்கான ஒரு கான்ஸ்பிரசி இருந்தது. அவருக்கு குற்றம் செஞ்சதுக்கு முன்னாடியும் செஞ்ச பிறகு இவர் கூட அவர் வந்து பேசியிருக்காரு இந்த குற்றம் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் காவல்துறையினர்கிட்ட மறைச்சிருக்காங்க, அவங்க விசாரிச்சிருக்காங்க. அவர் மீது கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி செக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீடைல்டா எங்களோட பிரஸ் நோட்ல இது ஏற்கனவே ரிக்வெஸ்ட் பண்ணதுதான். நேத்தில இருந்து நாங்க கண்டினியூஸா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு போக்சோ கேஸா வளர்க்கணும்னா கண்டிப்பா ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் வந்து கண்டிப்பா வெளியில வந்து நாங்க ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் த மீடியா டு நாட் ரிவீல். பை சான்ஸ் பண்ணியிருந்தா கூட அது தயவு செய்து அரேஞ்ச் பண்ணுங்க. அது வந்து இதெல்லாம் இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்டேஜ்ல ரிவீல் பண்ண அவர் அந்த குழந்தையோட அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தாரு. குழந்தையோட அம்மா வீட்லயே தான் இருந்தாங்க. குழந்தை வாசல்ல விளையாடிட்டு இல்ல சும்மா கூப்பிட்டு ஏற்கனவே பக்கத்து வீடுன்றனால அவங்க வந்து ஒரு பழக்கத்துலதான் கூட அதாவது முதல்ல அந்த ஏரியால போய் விசாரிக்கப்போ அவரும் சேர்ந்து வந்து போலீஸ் கிட்ட அப்படிதான் ஒரு தேடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவருக்கு. அவங்க விக்டம் சைட்ல இருந்து அந்த பகுதிக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி தான் புதுசா அப்படிலாம் இல்லைங்க. இப்போ இது எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல இல்ல. இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல பழைய வழக்குகள் இல்லை. அதுவும் இன்னும் கண்டினியூஸ்லி அவர் ஏற்கனவே திருமணம் ஆகி அவர் தேர்ந்திருக்கார். வேற ஒன் லாஸ்ட் யாராவது இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம தவறா பரப்பிருக்கோம் இல்ல. நம்ம வந்து இது ஒரு நாள் கூட கிடையாது. நம்ம வந்து குற்றவாளிய இது பிரஸ் நோட்ல சொன்னதுனால குற்றவாளிய ரொம்ப சீக்கிரமா 24 மணி நேரத்துல இந்த வழக்கோட பிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இது மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அதர் டெக்னிக்கல் எவிடன்ஸும் பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளை உடனடியா 2 குற்றவாளிகளும் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்லை காணாமல் போறதுக்கு முன்னாடியோ அவங்க வந்து சீக்கிரம் நேப் பண்ணது மட்டும் இல்லாமல் கரெக்டான கன்க்ளூஷன் கொடுத்து நம்ம குழந்தைய கிட்டத்தட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளால ஒரு ஃபுல் பிக்சர் வந்து எதுவும் கிடையாது. அது அதாவது இந்த வழக்கு வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இட்ஸ் a very sensitive case and I think we as a department we have to approach it with a lot of sensitivity. அதனால இதுக்கு மேல எங்களால டீடைல்ஸ் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்.
துரிதமா பண்ண முடியுமோ, எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல கொடுத்தோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸை வந்து தமிழக காவல்துறை போதுங்க. நம்ம அப்படி இல்ல, அவ்வளோலாம் இல்ல, அவ்வளோலாம் கிடையாது. ரொம்ப கொஞ்ச நேரம் தான். அந்த குற்றம் நடந்த டைமே ரொம்ப கம்மியான டைம் தான், அவ்வளோ இது கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும் எங்களால போதுங்க, போதும். ஐ திங்க் எல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். நாட் கம்ப்ளீட்டட் ஆர் இன்வெஸ்டிகேஷன். It is only 1 day old case. இன்னும் we have not completed. எல்லாமே நான்கு. Okay, that's it. That's it. இப்போ அடுத்து இங்கிலீஷ்ல கேட்டாங்க. இல்ல please. No. அது எல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். யாருங்க? போதுமே நான் முடிச்சிருப்பா. போதும். I think this is enough. இல்ல I request your cooperation. இந்த கேஸ சீக்கிரம் கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய, அதுதான் உங்களுக்கு சொன்னேன். 5 ஸ்பெஷல் டீம் பிரஸ் நோட்ல இது எல்லாமே டீடைல்ஸ், அதே நோட் இப்போ அதெல்லாம் இனிமேல். தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் நோட்லயே உங்களுக்கு செக்ஷன்ஸ் எல்லாமே